Hi friends, என்னடா தக்காளி வச்சு விளையாடிட்டு இருக்கேன்னு பார்க்கறீங்களா? குழம்புல தக்காளி போடல, அதனால சும்மா கையில வச்சு ஒட்டிட்டு இருக்கேன். தக்காளி இருக்கிற விலைக்கு நம்ம தக்காளி போட்டு குழம்பு செய்ய முடியாது. காயே இல்லாம எப்படி குழம்பு செய்யறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு போக்குல பார்த்தா காயே இல்லாம எப்படி குழம்பு செய்யறது அப்படின்னு வீடியோ போடுற நிலைமை வந்தாலும் வரும். இதுக்கு தக்காளி தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இன்னைக்கு தக்காளி இல்லாம எப்படி குழம்பு செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். இதை பத்திரமா எடுத்து வச்சிடலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகாவை இது போல் கிள்ளி விட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கட்டை பூண்டை நல்லா உரிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். லைட்டாக வதக்கி கொடுங்க. இது கூடவே தாராளமாக ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷாக உருவன கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயமில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். சின்ன வெங்காயமில் செய்யும்போது அதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கலந்து கொடுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துட்டு நல்லா கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க புளிக்கரைசல், அது கூட சேர்த்திருக்க தண்ணி, இது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வைக்கிற குழம்புக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூளும் மல்லித்தூளும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இது கூடவே நான் கல்லுப்பு சேர்த்துக்கினேன். தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு கொதி வரும். அப்போ வீட்டில் இருக்க அரிசி மாவு, நம்ம வச்சுருக்க அரிசி மாவை 1/2 ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வர அளவுக்கு நீங்கள் மூடி வச்சு வேக விடுங்க. இப்படி சிம்மில் வச்சு நீங்கள் வேக விடுறதுனால எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வந்துடும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியில் பிரிஞ்சு வந்துடும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழம்பு. இந்த மழைக்கு நல்லா சூடான சாதத்துக்கு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் கூட தக்காளி இல்லாமல் இது மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வத்தல் கூட வச்சு சாப்பிட்லாம், அப்பளம் கூட, ஆம்லெட் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.